இன்பத்தமிழ் உயிரெழுத்துக்கள் 12 ஆ முதல் அவ் வரை. இந்த உயிரெழுத்துக்களை நம்ம எப்படி குழந்தைகள் முதல்ல எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்க போகிறோம். முதல் எழுத்து ஆ. ஆ எப்படி எழுதணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல 2 கோடு நோட்டில் எழுத சொல்லி கொடுக்கும்போது 2 லைன் இருக்கும்ல, 2 லைனில் ஆ முதல் லைனில் சின்னதாக ஒரு சுழி வடிவம், மேல் கோடு முதல் கோடை தொட்டு சுழி வடிவம் போடணும். நம்ம ஒவ்வொரு வடிவத்தை 2-3 முறை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். முதல்ல சுழி வடிவம், சுழி வடிவத்திலிருந்து சின்னதாக வளைச்சி அந்த 2வது கோடு வரைக்கும் சிறிதளவு வளைச்சி போடணும். அது 2வது ஸ்டெப். 3வது என்னென்னா, அந்த சுழி வடிவத்திலிருந்து சின்னதாக வளைச்சி ஒரு படுக்கை கோடு போடணும். இது 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப் என்னென்னா, சுழி வடிவத்திலிருந்து 2வது கோட்டுக்கு சிறிதளவு வளைச்சி அதை அப்படியே ஒரு படுக்கை கோடு போட்டு ஒரு நேர்கோடு போடணும். இப்போ நம்மளுக்கு ஆ என்ற எழுத்து கிடச்சிரும். ஆ எழுத்து பார்த்துட்டோம். ஆ எழுத்து போடுறது ரொம்ப எளிது. அந்த நேர்கோடு நேர்கோடு போட்டாலையோ அந்த நேர்கோடிலேருந்து ஒரு சின்னதாக வளைச்சி கீழே ஒரு சுழி வடிவம் போடணும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஆ ஆ எப்படி எழுதணுன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போது ஈ சின்னதாக சுழி வடிவத்திலிருந்து 2வது லைனை தொட்டு ஒரு வளைவிலிருந்து ஒரு படுக்கை கோடிலேருந்து நம்ம நேர்கோடு போட்டோம் இல்லையா, நேர்கோடு போடாமல் அப்படியே வளைச்சி அந்த முதல் லைனுக்கு மேலே வரைக்கும் வளைச்சி 2வது லைன் வரைக்கும் அந்த வளைவை கொண்டு விட்டுறணும். இது ஈ. இப்படி ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வடிவத்தையும் 2-3 முறை நம்ம எழுதணும். 4வது எழுத்து ஈ. ஈ எப்படி எழுதணும்னா, முதல்ல ஒரு நேர்கோடு, முதல் லைனை தொட்டு ஒரு நேர்கோட்டிலேருந்து ஒரு படுக்கை கோடு. 3வது ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு நேர்கோடு, 2வது ஒரு படுக்கை கோடு, 3வது அந்த படுக்கை கோட்டிலேருந்து சிறிதளவு உள்ளே தள்ளி ஒரு நேர்கோடு போடணும். அதுக்கப்புறமா ஒரு எழுத்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த எழுத்துக்கு உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் 2 புள்ளிகள் வச்சிடணும். இப்போ நமக்கு ஈ அப்படின்ற எழுத்து கிடச்சிருச்சு. எழுத்துக்கள் பார்க்கும்போது மிகவும் கடினமாக தெரியும். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது இப்படி சின்னதாக ஒவ்வொரு வடிவங்களாக சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு எழுத்துக்களை எளிதில் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். நீண்ட நாட்களுக்கும் அந்த எழுத்துக்கள் அவங்களுக்கு நினைவில் நிற்கும். இப்படி ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம அதோட வடிவத்தோடு சேர்ந்து 2-3 முறை எழுதினாதான் அந்த குழந்தைகளுக்கு அந்த கை பழக்கம் வரும் எழுத்து எழுதுறதுக்கு.